இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். இன்றைக்கு அநேகர் மிகவும் விலையேறப்பெற்ற கற்களினால் காணிக்கைகளை முழுவதும் அவர்கள் அருமையாக ஜோடிப்பதற்காக ஆலயத்தை ஜோடித்து ஆலயம் என்றென்றைக்கும் இருக்கிறது போல அவைகளை செய்கிறதற்காக ஆண்டவர் இங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது கிபி 70 அங்கே ரோமர்கள் 134 நாட்கள் அவர்கள் முற்றுகை போட்ட பொழுது இது முழுமையாக நடந்தேறியதை பார்க்கிறோம். ஆகவே கட்டடங்களை கற்களினால் காணிக்கைகளினால் அலங்கரிக்காதபடிக்கு எவைகள் தேவனுடைய ஆராதனைக்கென்று தேவைப்படுகிறதோ அந்த காரியத்தை மாத்திரம் செய்துவிட்டு மிகவும் ஜோடனை பண்ணாதபடிக்கு இருக்கும்படியாக இந்த காரியங்கள் வலியுறுத்துகிறது. இதனைத் தொடர்ந்து கடைசி கால அடையாளங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். மகா உபத்திரவ காலத்திற்கு பின்பு இயேசு வருவதையும் எருசலேம் அழிவதையும் இங்கே இயேசு கிறிஸ்து தொடர்புபடுத்தி பேசியிருக்கிறார். மேசியா வருவார் என வேத எழுத்துக்களின் அடிப்படையில் காத்திருந்த இஸ்ரவேலர்கள் மேசியா வந்தபொழுது புரிந்து கொள்ள அவர்கள் தவறினார்கள். காரணம் என்ன? மேசியாவினுடைய 2 வருகைகளையும் தீர்க்கதரிசிகள் இணைத்து கூறியதனால அவைகளை பகுத்து ஆராய முடியாதபடியினால் அவர்களால் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டதை சரியாக அன்றைய இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். இன்றைக்கும் அதே நிலைமையில்தான் காணப்படுகிறார்கள். அந்த புரிந்து கொள்ள முடியாத நிலைமையின் விளைவாக அடிக்கப்படும் மேசியாவை அறியாமல் ஆட்சியமைக்கும் மேசியாவையே அவர்கள் பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 வருகையை மேசியா முதல் கட்டத்தில் வந்து பாடுபட வேண்டும் என்கிற அந்த வருகையை அவர்கள் கவனிக்காதபடிக்கு தாவீதினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த உலகம் முழுவதையும் ஆளக்கூடியவராக வருவார் என்பதை மாத்திரம் அவர்கள் இன்றைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் அதற்கு இணையான இன்னொன்று வேதத்தில் காணப்படுகிறது. இன்றைக்கு விசுவாசிகளும் காத்து கொண்டிருக்கிறார்கள் மேசியாவினுடைய 2வது வருகைக்காக. ஆனால் அதிலும் 2 கட்டங்கள் இருக்கிறது என்பதை இயேசு இங்கே இணைத்து பேசுகிறார். அதை இன்றைக்கு பலர் உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. 7 ஆண்டுகள் இடைவெளிகளிலே 2 கட்டங்கள் காணப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முதல் கட்ட வருகையை இரகசிய வருகையாக வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். 2வது கட்ட வருகை வெளிப்படையான வருகை அல்லது பரசிய வருகை என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த முதல் கட்ட வருகையில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால், வேதத்தில் இந்த சுவிசேஷ புத்தகங்களிலே நிருபங்களிலே நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், விசுவாசிகள் இந்த முதல் கட்ட இரகசிய வருகையில் அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். 2வதாக அவர்கள் மத்திய ஆகாயத்தில் வானத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இங்கே மணவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ளும்படியாக கிறிஸ்து அவர் அங்கே மத்திய ஆகாயத்தில் தோன்றுவார். சபை எடுத்து கொள்ளப்பட்ட பின்பாக 7 ஆண்டுகள் இந்த பூமியில் உபத்திரவங்கள் உண்டாகும். சடுதியில் நினையாதபடி இந்த காரியமானது, இந்த இரகசிய வருகையானது நிகழும். மறுரூபத்திற்கு பின்பு ஆறுதலின் காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அங்கே சபையை ஆண்டவர் ஆற்றி தேற்றக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி, இது சபையின் தொடர்பில் தான் இது நடக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு இரகசியமாக நடக்கும். வானத்தில் விசுவாசிகள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். சிருஷ்டிகளில் இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் இந்த இரகசிய வருகையின் போது அது நிகழாது. புறஜாதிகள் அந்த நாட்களிலே கைவிடப்படுவார்கள். அதாவது தேவனை விசுவாசியாதவர்களும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் அந்த நாட்களிலே கைவிடப்படுவார்கள். இஸ்ரவேலுக்கான தீர்க்க தரிசனம் எதுவுமே அந்த நேரத்தில் நிகழாது.
தீமைகள் எதுவும் பாதிப்புக்கு உள்ளாவதில்லை. உலகத்தில் என்னென்ன தீமைலாம் இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்கும். விசுவாசிகள் மாத்திரம், சபைகள் மாத்திரம், பரிசுத்தவான்கள் மாத்திரம் அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது மத்திய ஆகாயத்திற்கு அவர்கள் கடந்து விடுவார்கள். அதற்கு பின்பாக உபத்திரவத்திற்கு முன்னாக நடக்கக்கூடிய இந்த வருகைக்கு பின்புத்தான் 7 ஆண்டுகள் இந்த பூமியில் உபத்திரவங்கள் தொடங்கும். 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அதற்கு பின்பு மகா உபத்திரவ காலங்கள் இங்கே நடக்கும். இது விசுவாசிகளுக்கு மட்டும்தான் இந்த இரகசிய வருகை. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சபையின் காத்திருப்பை குறித்து பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரே, அது இதுதான். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொன்னால் மத்திய ஆகாயத்தில் தோன்றி சபையாகிய மணவாட்டியை தன் முன்பாக சேர்த்து கொள்ளுகிறார். சபை கிறிஸ்துவோடு கூட சேர்க்கைப்படும் கன்னிமை நேரத்தில் இவைகள் நடந்து முடிந்து விடக்கூடியதாக இருக்கும். அதற்கு பின்பாக 7 ஆண்டுகள் உபத்திரவ காலத்திற்கு பின்புத்தான் மேகங்களில் தம்மை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவார். கிறிஸ்து பூமியின் மீது இறங்கி வருவார். அது மத்திய ஆகாயத்தில் தான் இருப்பார். இங்கே பூமியின் மீது இறங்கி வருவார், மணவாட்டியுடன் வெளிப்படுவார். அங்கே மேலே நம்மை சேர்த்து கொண்டாரே, சபையை சேர்த்து கொண்டாரே, அவர்களுடன் வெளிப்படுவார். 1000 ஆண்டு ஆட்சியானது இந்த பூமியிலேயே நிறுவப்படும். பல அடையாளங்கள் நிறைவேறிய பின்புதான் இது நிகழும். அதனால தான் அநேக சம்பவங்களை இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லுகிறாரே, பஞ்சங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறாரே, கொள்ளை நோய்கள், அநேக உபத்திரவங்கள் இந்த பூமியில் நடக்கும் என்று சொல்லுகிறாரே. இந்த 7 ஆண்டுகள் மகா பெரிய உபத்திரவத்திற்கு பின்பாக 1000 ஆண்டு ஆட்சி நிறுவப்படும். பல அடையாளங்கள் நிறைவேறிய பின்புதான் இது நடக்கும். மேசியாவினுடைய வெளிப்பாட்டுடன் அந்த நியாய தீர்ப்பானது நிகழும். அங்கே ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் நடத்துவார். 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பாக இந்த நியாய தீர்ப்பானது நிகழும். இஸ்ரவேல் மற்றும் உலக மக்களினுடைய தொடர்பில் தான் இந்த பூமியில் இது நடக்கும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வெளிப்படையாக இந்த காரியங்கள் உரைக்கப்பட்டிருக்கின்றது. இது நிகழ்ந்த பின் இஸ்ரவேலர் புறஜாதிகள் நியாய தீர்ப்பானது நடக்கும். இது சிருஷ்டிகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பூமியில் அநேக மாற்றங்களை உண்டு பண்ணும். புறஜாதி மக்கள் தீர்ப்புக்குள்ளாவார்கள். அதாவது சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனை புறக்கணித்தவர்கள் தீர்ப்புக்குள்ளாவார்கள். தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக மேசியா அங்கே இறங்கி வருவார். இங்கே தீமை நியாயம் தீர்க்கப்படும். ஏனென்று சொன்னால், தீமை இந்த உலகத்தில் உண்டு பண்ணி வைத்த சாத்தானானவன் கட்டப்பட்டு பாதாளத்தில் 1000 வருடமானது அவன் சிறை வைக்கப்படுவான். கள்ள தீர்க்கதரிசியும் அந்த மிருகமும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் தள்ளப்படுகிறபடியினால் தீமையானது நியாயம் தீர்க்கப்படும். உபத்திரவ காலத்திற்கு பின்பாக இந்த சம்பவங்கள் நிகழும். அனைத்துலகத்தையும் சேர்த்து ஆளுகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வருவார். இஸ்ரவேலின் ராஜ்யத்திற்கான காத்திருப்பானது அந்த நாட்களிலே நிறைவேறும். அவர்கள் மேசியா வருவார், மேசியா வருவார், எங்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லுகிறார்களே, அந்த காரியம் அந்த நாட்களிலே நடக்கும். மேகத்தின் மேல் வருகிறதை அனைவரும் காண்பார்கள் என்று லூக்கா 21வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய 2 வருகையும் 2 கட்டங்களாக நடக்கக்கூடிய வருகையை இணைத்து பேசுகிறபடியினாலே விசுவாசிகள் இதை பகுத்தறிந்து முதல் அந்த இரகசிய வருகையிலேயே 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க. ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். 2 பேர் எந்திரம் மாவரைப்பார்கள். அதில் ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். இந்த இரகசிய வருகையில் பூமியில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. மத்திய ஆகாயத்தில் ஒரு சத்தம், நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தோம் என்று சொன்னால், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற ஆவியானவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், ஜெபத்தில் விழித்திருக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த சத்தம் கேட்கும். ஒரு நொடி பொழுதில், ஒரு இமைப்பொழுதில் மறுரூபம் ஆக்கப்பட்டு அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெறுவோம். அதை பெறவில்லை என்று சொன்னால், இந்த பூமியில் நடக்கக்கூடிய 7
ஆண்டுகள் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்வோம். சமாதான காலத்திலேயே நாம் அடைக்கலம் தேடினோம் என்று சொன்னால், யுத்த காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? காலாட்களோடு ஓடும் போதே நாம் இளைத்து போகணும் என்று சொன்னால், குதிரைகளோடு கூட ஓடுகிற நாட்கள் அல்லவா? ஆகவே இந்த நாட்களில் பரிசுத்தத்தோடு கூட நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கரைதிரையற்றதாய் நாம் பாவித்து ஆண்டவருக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து தியாகத்தோடு கூட வாழுவோம். அந்த இரகசிய வருகையில் சபையாகிய மணவாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.